ஒவ்வொருத்தரும் நான் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ ஜனமே, நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு பேசுவார் என்று. இன்றைக்கும் என்னுடைய செய்தி தகப்பனுக்கினும் தாய்க்கினும் மேலாக அன்பு. தேவ ஜனமே, ஆண்டவருடைய அன்பு மிக பெரிய அன்பு. இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சியை பார்க்கும் போதே நீங்க சொல்லலாம், எனக்கு நேசிக்க யாரும் இல்ல பிரதர், நான் தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு அனாதியா இருக்கிறேன், என்னோட குடும்பம் இருந்தாலும் நான் ஒரு தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு நற்செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் உங்களை தேற்றப் போகிறார். கர்த்தர் உங்களை அரவணைக்க போறார். நாம் யாவரும் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். அந்த வசனத்தை நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Though my father and mother forsake me, the Lord will receive me. என்னுடைய தகப்பன் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அருமையான தேவ ஜனமே, தாவீதுடைய வாழ்க்கையிலும் கைவிட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனாலதான் இந்த சங்கீதத்தையே அவர் ஒரு பாடலாய் எழுதி சொல்லுகிறார். தகப்பன் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று. தேவ ஜனமே, அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தாவீது ஒரு 8வது பிள்ளை அவருடைய குடும்பத்திலேயே. ஆனால் இந்த 8வது பிள்ளையை நேசிக்க யாரும் இல்லை, இந்த கடைசி செல்ல பிள்ளையை நேசிக்க யாரும் இல்லை. ஆனால் இவனுடைய வாழ்க்கை வனாந்திரத்துல தான் அவனுடைய வாழ்க்கையை அவன் செலவழித்தான். அவனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது he led a lonely life in that wilderness, but God had chosen him, my dear friend. Maybe you are rejected in your family, rejected in the society. நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். Maybe because of your personality, maybe because of your எந்த விதத்திலும் நீங்க ஒரு எக்ஸல் இல்ல, you are not able to give any good things. அவங்களுக்கு ஒரு சகாயம் செய்ய முடியல, உங்களால ஒன்னும் பெனிஃபிட் பண்ண முடியல குடும்பத்துக்கு சொல்லிட்டு அவங்க maybe they have rejected you. Don't worry, I would like to tell you, even they reject you, God is there to revive you back again and to bless you, my dear friend. ஏனா அந்த வசனம் சொல்லுது, I have come to receive you. Hallelujah. Because the father and mother பார்க்கும்போது தகப்பன் தாய் பாருங்க, அவங்க தான் நமக்கு இந்த பூமியில ஜீவனை தராங்க, நமக்கு லைஃப் கொடுக்கறாங்க. ஆனா இந்த தகப்பன் தாயே நம்மளை நேசிக்காமல் போகும்போது இந்த பூமியில யார் நம்மளை நேசிக்க முடியும்? நம்முடைய சகோதரர்கள் நேசிக்க முடியுமா? No, it is impossible. In the love are artificial loves, but there is a true real love, that is the love of Jesus. தேவ ஜனமே, ஆண்டவருடைய அன்பை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். ஏனால் ஆண்டவருடைய அன்புக்கு என்னதுல கசப்பு இல்ல, அந்த ஆண்டவருடைய அன்புக்கு எந்த மாதிரி டிஃபெக்ட் இல்ல. அவருடைய அன்பு pure love. Hallelujah. அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கும்போது அவர் ஒரு வார்த்தையும் பேசல. His hands were stretched forth and nailed on the cross of Calvary. See, his love is infinite love. Hallelujah. அதனால தான் அவருடைய கைகளை விரிச்சி அடித்தாங்க. அவருடைய அன்புக்கு எதுவுமே ஈடுல. அந்த ஒரு சொட்டு ரத்தமும், அந்த ரத்தம் எதை பேசுதுன்னா, உனக்கு மறுஜீவனை கொடுக்க, உனக்கு புதிய வாழ்க்கை கொடுக்க, உன்னை வாளாக்காமல் தலையாக்க, உன்னை கீழாக்காமல் மேலாக்க தான் அந்த அன்பு. தேவ ஜனமே, ஏனால் அந்த அன்புக்கு எதுவுமே ஈடுல. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அந்த வசனத்தை பார்க்கும்போது நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் ஆவலாய் இருக்கிறார் உன்னை அவருடைய அன்பால சேர்த்துக் கொள்ள. அவர் ஆவலாய் இருக்கிறார். இந்த நாளிலும் உன்னுடைய உள்ளத்தை நீ கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்துக் கொண்டு நான் சகலத்தையும் பார்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, மனுஷன் வெளித்தோட்டத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போதும் அவருடைய தகப்பன் தாவீதுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்து மோஸ்ட்லி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லாட்டி மோஸ்ட்லி மேபி he doesn't have the ability. ஏன்னா அவருடைய மகன்கள் வேற மகன்கள் நல்ல ஹைட், வெயிட், கலர், நல்ல ஸ்ட்ரெngth, நல்லா இருந்தாங்க, ஸ்மார்ட், they were like looking like warriors இருந்தாங்க. ஆனால் தாவீது பார்த்தா ஒரு ஷார்ட் மேன் who was not looking so good looking. ஆனால் அந்த மனுஷனை அவங்க என்ன நினைச்சாங்க, he is unfit, he is useless. அவன் வெறும் இந்த மாதிரி ஆடு மாடு வேஸ்ட் கேண்டிடேட் வர்க் செய்யறதுக்கு தான் அவன் என்னது லாய்க்கு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அந்த வனாந்திரத்துல யாரும் பார்க்காத இடத்துல தாவீதை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருந்தார். தேவ ஜனமே, கண்ணு இன்னும் பார்க்கல, காதுகள் கேட்கல, கர்த்தர் உன்னையும் ஒரு மறைவான இடத்துல உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஜனங்கள் பார்க்கிற போல ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். அநேக கண்கள் ஆச்சரியத்தை காண போகுது. தாவீதை போல ஆண்டவர் உன்னை சாமுவேலை அனுப்பி என்னையால இப்படி தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்தாரோ அதே போல கர்த்தர் உன்னை அபிஷேகம்
அபிஷேகம் செய்து உன்னை கொண்டு பாவிக்க போகிறார் தேவ ஜனமே. Because God has got a great plan. நீங்க சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. David was rejected. ஏனால் சாமுவேல் அந்த வீட்டுக்கு போகிறார். ஜெஸ்ஸி வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல அபிஷேகம் செய்த ஒரு பையனை தெரிந்து கொள்ளணும்னு பார்த்தா முதல் பையன் வர ஆண்டவர் சொல்றார் இல்ல, அவன் பார்த்தா நல்லா ஹைட் வெயிட்டா ஸ்மார்ட்டா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார் இல்ல, இந்த பையன் இல்ல, இரண்டாவது இல்ல, மூணாவது இல்ல, நாலாவது இல்ல, ஐந்தாவது இல்ல, ஆறாவதும் இல்ல, இந்த ஏழாவது பையனா இருப்பான்னு அந்த எண்ணெயை ஊத்த போறாரு. ஆண்டவர் சொல்றாரு இல்ல. அப்பதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆயிட்டு கேட்கிறாரு, என்னப்பா ஜெஸ்ஸி வேற யாரும் இல்லையா? அப்பதான் அவருக்கு அப்பாக்கு ஞாபகம் வருது, இருக்கிறான் ஒருத்தன் வனாந்திரத்துல அவன் ஆடு மேய்த்துகிறான். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உட்கார மாட்டேப்பா, தயவுசெய்து அந்த தம்பி வரட்டும், ஏனால் அவனை நான் அபிஷேகம் செய்ய வேண்டும். அவன் ராஜாவாய் ஆண்டவர் திறந்து கொண்டிருக்கிறார் இஸ்ரவேலுக்கு. தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் உன்னை திறந்து கொண்டிருக்கிறார். சமுதாயத்தில் நீ தள்ளப்பட்டவனாய் இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு you are most wanted person. Hallelujah. ஏனால் God is looking for somebody who can really surrender his life. Hallelujah. God is not looking at his accent, God is not looking at his outer appearance, about his ability. அவனுடைய எபிலிட்டி ஆண்டவர் பார்த்ததில்லை, அவனுடைய availability தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு எபிலிட்டி நிறைய இருக்கு செய்யறதுக்கு, ஆனா is anybody available for God? Hallelujah. God is looking for somebody who is available to be used for the kingdom of God, my friend. இன்னைக்கு நான் யாருக்கோ பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த அருமையான நியூ யார்க் டிவியை பார்க்கிற சகோதரி சகோதரரே, are you available in the presence of God? Hallelujah. There is no need of your ability, there is no need of your strength, but God is looking. If you can only surrender, God can use you. Hallelujah. ஏனால் வேதம் சொல்லுது, தள்ளப்பட்ட கல்லை ஆண்டவர் மூளை கல்லாய் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுது. தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு உணர்வு வந்தால், yes, God is speaking to me, இப்பொழுதே உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அப்பா, நான் தான் அந்த தள்ளப்பட்டவன், நான் தான் தள்ளப்பட்டவள், குடும்பத்தினால தள்ளப்பட்டவள். நான் சொல்லுகிறேன், குடும்பம் என்னங்க தள்ளினாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய பரலோகத்தின் குடும்பம் உன்னை சேர்த்துக் கொள்ளும். அவர் உன்னை அரவணைப்பார். உனக்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நான் போகிறேன், உனக்காக நான் என்னத்தை செய்றேன்? ஒரு வீடை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில உனக்கு கட்டுறதுக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம், சொந்த கொண்டாட இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உனக்காக கர்த்தர் ஒரு வீடை என்ன பண்ணி கட்டி கொண்டிருக்கிறார். ஏனால் யோவான் புத்தகத்தில் படித்து பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, அருமையாய் சொல்லுகிறார். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக படிக்க போறேன். அருமையான வசனம் அந்த வசனம். John chapter 14 verse 1. Do not let your heart be troubled. Trust in God. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரே எழுதியிருக்கிறார், do not let your heart be troubled. உன்னுடைய ஹார்ட்டை வந்து வேதனையிலும் சஞ்சலத்திலும் போடாத. ஏனால் அந்த வசனம் சொல்லுது, in my father's house are many rooms. If it were not so, I would have not told you. I am going there to prepare a place for you. Hallelujah. நான் போய் கொண்டிருக்கிறேன்ப்பா, உனக்காக நானே, எங்க அப்பா வீட்டுல உனக்காக நானே தங்கத்துல வீடை கட்டி கொண்டிருக்கிறேன். Hallelujah. இந்த சிமெண்ட் வீட்டை பார்த்து ஏன் கவலைப்படுகிற? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வேதம் சொல்லுது, ஒரு கல்லுக்கு மேல கல் இல்லாமல் போவோம், ஆனால் ஒரு நாள் நம் பரலோகத்துல போய் அப்பா கிட்ட தங்க வீட்டிலேயே நம்ம வசிக்க போறோம், தங்க ரோடிலேயே நடக்க போகிறோம். தேவச்சனமே, இந்த கல்லான வீடு, இந்த கல்லான மனுஷன் ஒரு நாள் இடிஞ்சு போக போறார். ஆனால் நம்மளுக்கு கர்த்தர் இயேசு இருக்கிறார். மேலான காரியத்தை வாஞ்சிங்க. நான் சொல்லுகிறேன், நாம் இருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷன் கல்லாய் மாறுவான் இந்த கடைசி நாட்கள். These are those days. நான் தகப்பன் தாய் பிள்ளைகளை நேசிக்காமல் போவாங்க. பாருங்க, அநேக இடத்துல நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல பார்க்கலாம், பிறந்த பிள்ளை என்ன பண்றான், கட்டி ஒரு மோரியில போட்டுறான், இல்லாட்டி தூக்கி போட்டுறான், சாவச்சு போட்டுறான். அநேக நியூஸ்களை கேட்கிறீங்க. ஏன்னா இந்த காலத்துல பிசாசானவன் அந்த மனுஷன்ல போயிட்டு அவங்களோட மனசை கரப்ட் பண்ணி கொண்டிருக்கிறான். These are those days, my dear friend. இந்த நாட்கள்ல குடும்பமே, இன்னைக்கு நான் சொல்றேன், தகப்பன் தாய் இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. If you don't love your children who are there around you, how could you love the Father who is unseen in heaven? Hallelujah. காணாமல் இருக்கிற தேவனை நீ எப்படி நேசிக்க முடியும்? உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை மேலே உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பார்க்க முடியாட்டி, how could you preach the gospel, my dear friend? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அருமையான தேவ ஜனமே, learn to love. Hallelujah. அன்பு எல்லாத்துக்கும் பெருசு. நான் 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bibles to
First Corinthians, because this is a subject which the Lord was speaking to me. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இந்த வசனத்தை தயவு செய்து கவனமாய் கேளுங்க. ஒருவரும் கேட்க வேண்டும் இந்த வசனத்தை. If I speak in tongues of men and of angels but have not love, I am only resounding gone or a claiming cymbal. If I have gifts of prophecy and fathom all the mysteries and all knowledge, and if I have faith that can move the mountains but have not love, I am nothing. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், I can do many things. நீ தீர்க்கதரிசி சொல்லலாம், நீ கையை நீட்டினாலே ஜனங்க டப்புன்னு கீழே விழலாம், இல்லாட்டி பெரிய பெரிய காரியத்தை செய்யலாம். அருமையான சகோதரி சகோதராவே, இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்கும் I am cautioning you right at this moment. Today you can be a prophet or a preacher or any bishop or a servant of God. If you don't have love, I want to tell you, it is just a waste, my dear friend, because the Bible says, hallelujah, my dear friend, are you doing the will of God? Are you doing the plan of God? Are you doing the purpose of God? Hallelujah. உன்னை கர்த்தர் எதுக்காக அனுப்பினார்? கர்த்தர் உன்னை எதுக்காக அபிஷேகம் கொடுத்தார்? அந்த அபிஷேகத்தை வைத்து மனிபுலேட் பண்றியா சகோதரா சகோதரியே? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அன்பு எது தெரியுமா? அன்பு சகிக்கும். அன்புக்கு என்னது கசப்பு இல்ல. அன்புக்கு எதுமே என்னது பார்ஷாலிட்டி பார்க்காது. ஏனால் அந்த வசனம் சொல்லுது, my dear friend, see this word, if I give all I possess to the poor and surrender my body to the flames, but I have not love, I gain nothing. Hallelujah. If you could have everything in this world and if you don't have love, this is ridiculous, my dear friend. I want to tell you, Jesus manifested his love. Hallelujah. அவருடைய அன்பை அவர் காட்டினார். Hallelujah. இன்னைக்கு உன்னுடைய அன்பை காட்டுகிறாய், உன்னுடைய கோபத்தை காட்டுகிறாய், இல்ல உன்னுடைய கசப்பை காட்டுகிறாய். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், this is a days of the last days. அருமையான தேவஜனமே, let not the devil deceive you, my dear friend. If you are a father, if you are a mother, don't be deceived by people's ideologies and ideas. Today give your life to Jesus. Start loving your children, start loving your church, start loving the people who are around you, so that they can be an influence to millions of people. Hallelujah. And the வசனம் சொல்லுது, love is patient, love is kind, it does not envy, it does not boast, it is not proud. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருமையான பேச்சுங்க. இன்னைக்கு நான் டாக்டர், நான் என்னது, நான் PhD BD, நான் சொல்றேன் நீ PhD BD டாக்டர் நீ என்னன்னா இருக்கலாம், பரலோகத்துல போன ஆண்டவர் அதை பார்க்க போறதில்லப்பா, உன்னுடைய அன்பை தான் பார்க்கிறார் ஆண்டவர். If you don't have love and if you have this kind of a posting in your life, what a shame on you, my dear friend. I want to tell you, because God is not looking at the degrees and the positions, the titles what you have on before of your name, but God is looking for the true love. Do you have that love which can really bring a person, a soul into the kingdom of God? To how many people are you sharing the gospel? To how many families you are feeding? Hallelujah. Today I would like to tell you, are you the person to give love to people? Are you the person to destroy homes? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். God is cautioning you, my dear friend. ஏனால் அந்த வசனம் சொல்லுது, love is patient, love is kind, it does not envy, it does not boast, it is not proud. இன்னைக்கு நிறைய பேருக்கு மேன்மையான பேச்சு, நான் அந்த ஊருக்கு போயிட்டேன், அந்த கண்ட்ரிக்கு போயிட்டேன், இந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டேன், நான் இதெல்லாம் செஞ்சுட்டு achievements. God is not looking at your achievements. God is not looking at your achievements. God is looking at your availability. நான் இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், are you surrendered your life to God for God to use you, my dear friend? நான் சொல்லுகிறேன், God is looking for somebody who can be humble. Hallelujah. Coming before his presence, consecrated his heart and saying, Lord, I am available, O Lord. Use me. Use me. இந்த வசனத்தை படிக்கிறேன். It is not rude, it is not self-seeking, it is not easily angered, it keeps no records of wrongs. இன்னைக்கு நம்ம செய்த தவறை சொல்லி சொல்லி குத்துறான் பாரு, அவன் மனுஷன் இல்லையா, அவன் கல்லையா. இன்னைக்கு நான் சொல்றேன், போதையா ஓட்ட டேப் ரெக்கார்டர் மாதிரி உன் பையன் பண்ண தப்பு, உன் பிள்ளை பண்ண தப்பு, உன்னுடைய குடும்பத்தார் பண்ண தப்ப சொல்லி சொல்லி அவங்களை குத்தி சாவடிக்கிறிய, அது மாதிரி மோசம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு ட்ரூ அன்புச்சுனா you will not be a person who will dig back to the grave. It will stink, my dear friend. Anyone who is watching this program, and if you are into these kind of things, trying to pull things, trying to pull people, pull the servants of God, trying to drag them, today I tell you, come out of that wicked ways. Jesus is not there with you. அது ஏசப்பா இல்லை. ஏசப்பா இருந்தா உனக்கு கோபம் இருக்காது, கசப்பு இருக்காது, தீமை இருக்காது. நீ என்ன தெரியுமா செய்வ? அந்த மனுஷனுக்காக மனுஷிக்காக ஜெபிப்ப. Today I want to tell you, start loving. Life is going to change. Hallelujah. Because the Bible says it always protects, always trusts, always have hope, and always persists.
It always protects. Love always protects. I want to tell you, are you protecting your family? Are you protecting people? Or you are trying to destroy your family through your words? நான் சொல்லுகிறேன், I want to tell you, many people are digging their own pit because of their tongue. In a Bible source says in Proverbs, it says that life and death are in the power of tongue. And today, what do you pronounce from your tongue? Do you pronounce life? ஜீவனோட வார்த்தையை நீ பேசுகிறாய், அசுத்தமான வார்த்தையை பேசுகிறாய். அருமையான தேவச்சனமே, today I want to tell you, because I love you, today I'm cautioning you, just come back to the love of Jesus. His love is infinite. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அவரை நீ நாடி அவருடைய பிரசன்னத்தை தேடி வந்தால் உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். மந்தியை நீ எப்படி வைக்கணும்னா, நீ இன்டாக்டா வைக்கணும். உன் மந்தியை நீ ஸ்கேட்டர் பண்ணிடக்கூடாது. குடும்பத்தையே நீனால உன்னை சேர்த்து வைக்க முடியாட்டி நீ எப்படி உன் சர்ச்சை சேர்த்து வைக்க முடியும்? இன்னைக்கு நான் சொல்றேன், my dear friend, I'm cautioning you today. Come back to the cross of Jesus. Listen to this. This is not the word of Brother Sam. This is the word of God which is speaking to you. ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். Keep your flocks together. ஏனால் who will hear the voice? Who will know his shepherd? Does your flocks know your shepherd? No. They are not able to listen to the shepherd because the shepherd is in his own ways. He is doing his own ways and own ideas. He is going in the way where he wants to go into a destructive path. How can the sheep know the voice of the shepherd, my friend? Today, are you a right shepherd who is leading the flocks? Today, examine yourself. உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Maybe if I'm hurting somebody, I'm sorry. But this is a word from the Heavenly Father. தயவுசெய்து இந்த வார்த்தைகளை நீ எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. அந்த வசனம் பார்க்கும்போது வசனம், love never fails, but where there are prophecies they will cease, where there are tongues they will be stilled, where there is knowledge it will pass away. For we know in part and we prophesy in part, but when perfection comes, the imperfect disappears. When the perfection comes, who is this perfection? The King of Kings and the Lord of Lords. When the perfection things comes inside you, the imperfect, which is that root, that evil, the bitterness will go out from you. Hallelujah. My dear friend, today let that perfect God come inside you. Let that imperfectionness go out of you. Say, God, Lord, இப்பவே சொல்லுங்க, இந்த அருமையான நியூ ஆப் டிவி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. This is the right time for you to say, Lord, let that imperfect in me go out of me. Let that perfection come inside me, Lord. The perfect God, the master, the creator of the universe. Hallelujah. Behind every creation there is a creator, and his name is Jesus. Today, my dear friend, give your life to him so that you will have a love which is truly from the master in heaven. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, so beautifully it says, when I was a child I talked like a child, I thought like a child, I responded like a child. When I became a man, but I put the childish ways behind me. Paul says here, it says so beautifully, when I was like a small child, I spoke like a child. I spoke everything which was like innocent. But when I became older, I was careful enough. My dear friend, are you still behaving the way you were in the whole life? Life which was not pleasing to God, a life which you wanted to live for yourself, a selfish life. Are you leading that same life again? Today God is telling you, put off your old self so that you can put on the new glory of God. Hallelujah. When you were like a child, you spoke like that. That time you didn't know. Now you are baptized. Now you are saved. Now you know the truth. Now you should speak like an elderly person who knows the word of God, my dear friend. Let wrong ways in your life go away. Let wrong measures go away. Seek the face of God. My dear friend, நான் சொல்லுகிறேன், காலம் நேரம் நிமிஷம் போய்க்கொண்டே இருக்குது. It doesn't wait for you. The clock doesn't wait. It keeps on ticking. It will never come back. Once it goes clockwise, it will never come back anti-clockwise. My dear friend, don't waste the precious time of the Lord has given to you. Utilize it. Every second, every minute is very important for you. It's not going to come back. Utilize it to build somebody's life. Utilize it to help some poor people. Utilize it to build lives and to say, yes Lord, the life what you have given, I want to give it back to you. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனை நான் உமக்கே தருகிறேன். Hallelujah. இதுதான் key point. I want to read the 13th verse straight away. And now these three remain, faith, hope and love. But the greatest of these is love.
Hallelujah. You can have that faith which can move the mountains, and you can have the gift which can heal people. But if you don't have love, it is just a mere waste, my dear friend. Today, have love. Surrender your life to Jesus and say, God, here am I. Paul the apostle, a great leader who studied so much, he could speak in so many languages and who could translate so many things. இந்த மாதிரி ஒரு intelligent person எழுதி சொல்கிறார் 1 கொரிந்தியர்ல, இதெல்லாம் நான் பண்ணலாம்பா, ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாதது அன்பு. தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளுக்கு அன்பு வேணும். தாயிலும் மேலாக அன்பு நேசித்தவர் ஒரே ஒருத்தர், அவர் இயேசு. He cares for you. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியத்தில் அவர் அடிச்சாங்க. They need to, because His love is infinite love. Hallelujah. I want to tell you, இங்க இருந்து நம்ம பூமியில இருந்து வானத்தை பார்த்தா நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும்னு நினைக்கிறோமா? அது எவ்வளவு மைல்ஸ், millions of kilometers. It's infinite, the distance. The same way the love is also infinite. He loves you so much. He cares for you. My dear brother, my sister, are you rejected by the own people? Don't worry. Jesus loves you. At this point of time, I want to pray for you. I just want you to give your life to Jesus. Maybe you are feeling that loneliness. Maybe you are feeling all alone in your life. I want to tell you, you are not alone. Jesus is next to you. இயேசு உன் அருகிலே இருக்கிறார். அவர் சொல்கிறார், உன் கையை பிடித்து நான் நடத்தி செல்வேன். Amen. God's love is so great. I'm going to pray for you right at this moment. Shall we all close our eyes? Before I pray, I want you to confess whatever sins you have done and ask the Lord, Lord, I have nobody but only you, Jesus. Simple prayer. If you pray this simple prayer, we have the extraordinary God coming inside your heart, my friend. Close your eyes. தயவுசெய்து உங்கள் கண்களை மூடி இந்த அருமையான நியூ ஹோப் டிவி தொலைக்காட்சி முன்பாக உங்களுடைய கைகளை திருப்புங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, தெரிஞ்சும் தெரியாமல் நான் பாவத்தை செய்தேன், என்னை தயவாக மன்னித்தருளும் இயேசுப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நாள் எனக்காக வாழ்ந்தேன். ஆண்டவரே, நான் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்சிருக்கிற தவறை என்னை மன்னித்தருளுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துல வாங்க, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இயேசுப்பா, இனிமே நான் தனிமையாய் அல்ல இயேசுப்பா, நீர் எனக்குள்ள வந்து விட்டீர். அதுக்காக நன்றி. என்னை தொட்டதுக்காக நன்றி. என் வாழ்க்கையை நீர் மாற்றினதுக்காக நன்றி. எனக்கு மறு ஜீவனை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, அருமையான தேவ ஜனமே. இந்த நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். I know that the power of the Holy Spirit is going to bless you, He's going to elevate you, and He's going to give you a double blessings for you. Hallelujah. கர்த்தருடைய அன்பு கூட இருக்கு. இந்த நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது என்ன மாதிரி நோய் இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, பில்லி, சூனியம், மாந்திரிக செயல்கள் அநேக பேர் உனக்கு விரோதமாய் செய்திருக்கலாம், உனக்கு சாபமான வார்த்தையை பேசிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த நிமிஷம் நான் ஜெபிக்கும் போது கட்டுகள் அறுக்க போது, சத்துரு ஓட போறான் உன் வீட்டை விட்டு, உன் வாழ்க்கை விட்டு ஓட போறான். நீங்க உங்களுடைய அற்புதத்தை பார்க்க போறீங்க. Shall we all look to God in prayer? Are you ready right now? Heavenly gracious Father, in the mighty name of Jesus, I pray for the ones who are watching this wonderful program by the mighty power of Jesus. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை தொடுவதாக எல்லா சத்துருவின் கோட்டைகள், எல்லைகள், அந்தகார சேனைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். இப்பொழுது என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த நிமிஷம் ஆண்டவரே, குடும்பத்தால தள்ளப்பட்டு, ஆண்டவரே அப்பா, தகப்பன் தாயால ஆண்டவரே அப்பா வஞ்சிக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் தவிச்சு கொண்டிருந்தால், இப்பொழுதே நீ இந்த பிள்ளைகளை சேர்த்து கொண்டு இந்த பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, எவ்வளவோ பேர் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்போ இந்த வேளையில உம்முடைய அன்பை இறங்கி ஒருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. சமுதாயத்தினால தள்ளப்பட்டவனாய் இருந்தால், குடும்பத்தால தள்ளப்பட்டவனாய், வேலையில ஆண்டவரே தள்ளப்பட்டவனாய், பிசினஸ்ல தோல்வி இருந்தால், இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த நிமிஷம் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும்.
தற்கொலை முடிவல்ல, சோர்வோடு இதை பார்த்துக் கொண்டிருந்த சகோதரனும் சகோதரியே, இந்த நிமிஷம் நீ சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் முடிக்க வேண்டும் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று. இந்த நிமிஷம் இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். இப்பொழுதே உன்னுடைய எல்லைகளை மாற்றப் போகிறார். உன் கடன் பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். உன் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். ஆண்டவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். உனக்காக தனிமையாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு ஒரு பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் தர போறாரு. உங்க பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் பிள்ளை பாக்கியத்தை தர போகிறார். வீட்டில பிரச்சனையை, பிள்ளை சூன்யம், மாந்திரிக செயலோடு கஷ்டப்படுகிற ஒருவருக்கு இப்பொழுதே கட்டளைகள், எல்லா பொல்லாத சுத்தாளிகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை, வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்லுகிறார். ஷபலபரபதியவா, ஆண்டவருடைய வல்லமை தொட்டுக் கொண்டிருக்கிறது. God's power is touching you right now. Receive the touch of the Holy Spirit. ஆண்டவரே, ஒருவருடைய தொட்டதுக்காக நன்றி, சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளிலிருந்து ஒருவருடைய ஆசீர்வதிங்க, ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்காக நன்றி, செய்து கொண்டிருக்கிற காரியத்துக்காக நன்றி. எல்லா துதி கன புகழ் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அருமையான தேவச்சனமே, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இயேசு உங்களை தொட்டார், உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க போது. நான் சொல்கிறேன் ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தம் செய்யுங்க. நீங்க மாத்திரம் ஆயத்தமாகிறதல்ல, பிறரையும் ஆயத்தம் செய்யுங்க. God bless you. Maranatha, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். The details, contact Hope for the Lost Ministries at www.hopeforthelostministries.org. You can contact us on 8884049111 or 9742004719. You can send your prayer request to hopeforthelost.in@gmail.com. If you like to support our ministry, send your kind offerings to State Bank of India, account number 641295856191. God bless you.